ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலங்களை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிற இந்த 2ஆம் நிருபத்திலே அவர் சொல்லுகிற காரியம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், நமக்குள்ள இருக்கிற ஆவி அது யார் தந்தது என்றால், பரலோகத்தின் தேவன், நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவாகிய அந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பயமுள்ள ஆவி இருந்து வருகிறது. யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், பிசாசானவனிடத்திலிருந்து. நல்லா ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு பயம் ஒரு மனிதனுக்குள் வருகிறது என்றாலே பயம் ஒரு ஆவி. அப்ப நல்லா கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் இதுதான் நினைப்பூட்டுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. அப்போ நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற ஆவி அது எப்படிப்பட்டது பாருங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை அடுத்தது என்ன காரியம், எந்த ஒரு முடிவெடுப்பது என்கிற ஒரு தெளிவில்லாத நிலையிலே அநேகர் இந்த காணொளி நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு சொல்லுகிற காரியம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுவோமே. பலமும் அன்பும், அப்போ கர்த்தருடைய ஆவியானவரின் அன்பு அவருடைய ஆவியிலே நம்மிடத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அன்பின் ஆவியானவர். அப்போ உண்மையாகவே அந்த அன்பின் ஆவியினால் நம்மை நிறைத்ததனாலே அந்த இயேசுக்குள் இருந்த அந்த அன்பு நம்மிடத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்று பார்க்கிறோமே. அப்படி என்ன காரணம்? ஏன் இந்த ஜனங்களை கண்டு அவர் மனதுருகிறார்? அந்த மனதுருக்கத்தின் ஆவியானவர் அவருக்குள்ளிருந்து செயல்பட்டு இருக்கிறார். அப்ப அந்த மனதுருக்கம், அந்த அன்பும் பலமும் உள்ள ஆவியை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அந்த பயமுள்ள ஆவி அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல, நம்முடைய எதிரியாகிய பிசாசானவரிடத்திலிருந்து நம்மிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமா அது கொண்டு வரப்படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த கால வேளையிலே அந்த பயமுள்ள ஆவிக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்? ஒரு பயம் மனிதனுக்குள்ள வந்துட்டாலே அவனை ஒடுக்கி ஒரு ஓரமா உட்கார வச்சிடும். பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாலே அவன் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன சிந்திக்கணும்னு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இருதயத்தில் உள்ள பயம் அது ஒரு ஆவி, அவர்களை கலங்கடித்து கொண்டு இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாக இந்த காலவேளை உண்மையாகவே ஒரு விசுவாசத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய ஆவியில் நிறைந்தவர்களாய் சொல்லுவோமே, எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும். நிச்சயமாக சொல்லுங்க, பயமுள்ள ஆவி எனக்குள்ள இல்ல, பலமுள்ள ஆவி, ஒரு அன்பின் ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைகளை விசுவாசித்து இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? அருமையான தேவ, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், உங்களை சில நாட்களாய் கலங்கடித்து கொண்டிருந்த அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நன்றி. அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறீங்களப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும். அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி பிள்ளைகளிடத்திலே காணப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நீர் ஆட்கொள்வீராக. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், வல்லமையின் ஆவியானவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை, சிந்தையை நீர் ஆட்கொள்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி.
இன்று முதல் ஒரு பலமுள்ள ஆவியில் நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய ஆவியில் நிறையப்பட்டவர்களாய் கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தரை உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, இருதயத்தில் இருந்த எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறி இருக்கிறது. உற்சாகத்தோடு இருப்பீங்களா? இன்றையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஒரு புதிய சந்தோஷத்தோடு, புதிய சமாதானத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.